வணக்கம். நான் ஹரிஹர கார்த்திகேயன். கங்கா ஆர்கானிக் ஃபார்ம்ஸ்ல நாம இப்போ திருச்சி GH பக்கத்துல ஒரு வீட்ல மாடி தோட்டம் இன்ஸ்டாலேஷன் பண்ண வந்திருக்கோம். இப்போ நாம இன்ஸ்டால் பண்ணிட்டு இருக்க வீடு பாத்தீங்கன்னா நம்மளுடைய யூடியூப் சப்ஸ்கிரைபர் நம்மளுடைய வீடியோஸ் எல்லாமே பார்த்துட்டு மாடி தோட்டம் இன்ஸ்டால் பண்ணணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. நேர்ல வந்து விசிட் பண்ணியிருந்தேன். சின்னதா ஆரம்பிக்கணும்னு கேட்டிருந்தாங்க. சரி, ஓகே, கண்டிப்பா பண்ணிடலாங்க சார்னு சொல்லியிருந்தேன். அவங்களே வந்து ஸ்டாண்டெல்லாம் ரெடி பண்ணியிருக்காங்க. யூடியூப்ல பார்த்துட்டு DIY மெத்தட்ல வந்து நிறைய ஸ்டாண்ட் பண்ணியிருக்காங்க. அது ரொம்பவே வரவேற்கக்கூடியது. இது போல நிறைய பேர் வந்து மாடித்தோட்டம் ஸ்டாண்ட் ஆகட்டும், மாடித்தோட்டத்துக்கு தேவையான மண் கலவை ஆகட்டும் ரெடி பண்ணணும்னு கேட்டுக்கிறேன். அதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் எல்லாமே கங்கா ஆர்கானிக் ஃபார்ம்ஸ்ல கிடைக்கும். சாருக்கு சப்போர்ட் பண்ற விதமா நம்ம டீம்ல இருந்து எல்லாருமே வந்து இப்போ வந்து அந்த ஸ்டாண்டுக்கு தேவையான ட்ரைன் செல்ஸை ஃபிட் பண்ணி கொடுத்துட்டு க்ரோ பேக்ஸும் வச்சிருந்தாங்க. நம்மளும் நிறைய க்ரோ பேக்ஸ் கொடுத்துருக்கோம். அது எல்லாமே நம்மளுடைய பாட்டிங் சாயில ஃபில் பண்ணி இப்போ ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். நம்ம யூடியூப் சேனல்ல இப்போதான் முதல் வீடியோ பாக்குறீங்கன்னா நம்மளுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போதான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். இப்போ வாங்க கார்டன் இன்ஸ்டாலேஷன் பண்றத லைவா பார்க்கலாம். இது போல உங்களுடைய மாடி தோட்டத்தையும் இன்ஸ்டால் பண்ணுங்க. அதுக்கு இந்த வீடியோ ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். கண்டிப்பா ஃபுல்லா பாருங்க. இந்த கார்டனிங் ஸ்டாண்டு தான் ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே வந்து ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. இது எல்லாமே வந்து பிவிசி பைப்பு, நிறைய போரில் போட்டிருந்த பிவிசி பைப் வேஸ்டேஜ் ஆகிருந்தது. அது எதையுமே வந்து வேஸ்ட் ஆக விடாமல் அப்சைக்ளிங்னு சொல்லுவாங்க. ஒரு பொருள் வேஸ்ட் ஆகுதுன்னா அதை வந்து வேஸ்ட் ஆக விடாமல் அதை இன்னொரு பொருளாக கன்வெர்ட் பண்ணுறது, அதை ரீசைக்ளிங்னு சொல்லுவாங்க. அப்சைக்ளிங்ன்றது அதோட இப்போ வந்திருக்க லேட்டஸ்ட் மாடல். அது எல்லாமே ஒரு ஸ்டாண்டாக கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. அது சாரோட முழுக்க அவரோட ஓன் இன்ட்ரெஸ்ட் மூலியமாக பண்ணியிருக்காரு. இப்போ அதுக்கு மேலே நம்மளுடைய பாட்டிங் சாயில்லாம் ஃபில் பண்ண க்ரோ பேக்ஸ் எல்லாம் வச்சுருக்கோம். நிறைய க்ரோ பேக்ஸ் சாரே வாங்கியிருந்தாங்க. இப்போ கங்கா ஆர்கானிக் ஃபார்ம்ஸில் இந்த 12x12, 12x15 இது போல் பேக்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கோம். இது இல்லாமல் இந்த ஒரு பெரிய ஸ்டாண்ட் ஒன்று வாங்கியிருக்காங்க ஆன்லைனில். இந்த ஸ்டாண்டுக்கு வந்து கீழே வைக்கிறதுக்கு ட்ரெயின் செல்ஸ் கொடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. நெக்ஸ்ட் ஆர்டரில் வந்து அவங்களுக்கு இந்த ஸ்டாண்டுக்கு தேவையான ட்ரெயின் செல்ஸும் கொடுத்துருவோம். இந்த ஸ்டாண்டை வந்து கீழேயே வச்சுக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு அப்பப்போ வந்து சேஞ்ச் பண்ணிக்கணும். கங்கா ஆர்கானிக் ஃபார்ம்ஸில் நம்ம ஸ்டாண்டோடையே நம்ம கொடுத்துட்ருக்கோம். அதுனா நம்ம கூட்டி க்ளீன் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து ரொம்பவே சௌகரியமாக இருக்கும். முன்னாடியே வாங்கிட்டதால இது கண்டிப்பாக இதை வந்து எந்த ஒரு பொருளையுமே வந்து வாங்கிட்டு அதை வேஸ்ட் பண்ணக்கூடாது. கண்டிப்பாக ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அதை யூட்டிலைஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ வாங்கியிருக்க இந்த பொருளை வந்து எப்படி வந்து பயனுள்ள வகையில் நம்மளுடைய மாடியோட ரூஃப் டேமேஜ் ஆகாமல் யூஸ் பண்ணுறன்றதையும் நான் வந்து சொல்லி கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் டைம் அதை வந்து இன்ஸ்டால் பண்ணியிருப்பாங்க. இந்த கார்டனிங்கில் செடிகள்லாம் போட்டுட்டு ஒரு ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் அதையும் நான் அப்டேட் கொடுக்குறேன். இப்போ வந்து கங்கா ஆர்கானிக் ஃபார்ம்ஸோட பாட்டிங் சாயில் எல்லாமே ஃபில் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதை வந்து கீழே விழுகக்கூடாதுன்றதுக்காக இந்த ஸ்டாண்டுக்குள்ளே வச்சு பண்ணிக்கிட்டு இருக்கோம். பேக்ஸில் எப்பயுமே சாயில் ஃபில் பண்ணும்போது நல்லா ஷேக் பண்ணி குலுக்கி ஃபில் பண்ணணும். அப்போ தான் வந்து நம்ம வாட்டரிங் பண்ணும்போது அது நம்மளுடைய பாட்டிங் சாயிலை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இறங்க விடாது. இப்போ நம்ம ஆரஞ்சு கலர் தெரியுது இல்லைங்களா, இந்த ஆரஞ்சு கலர் வந்து முடிஞ்ச அளவுக்கு தெரியாத அளவுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக சாயில் போடணும். ஏன் சொல்கிறேன்னா, இது நம்ம யூஸ் பண்ணுறது எல்லாமே கோகோ பீட் பவுடர். இது எல்லாமே மண்ணோட சேர்ந்து மக்க தான் வந்து நிறைய நுண்ணுயிர்கள் பெருகி நமக்கு தேவையான உரம் வந்து கிடைக்கும். அப்படி இருக்க பட்சத்தில் நம்ம ஃபுல்லாக போட்டாலுமே ஒரு 6 மாதம் இதோட ஈல்டு முடிகிற டைமில் இது முக்கால்வாசியாக குறைஞ்சிரும். அப்படி இருக்கப்போ நம்ம ஃபுல்லாக போட்டால் தான் அது ஒர்த்தாக இருக்கும். அதே நேரத்தில் நம்ம இந்த க்ரோ பேக்ஸ்லாம் பாருங்கள், இந்த பேக்ஸ்லலாம் வந்து நம்ம சாயில் ஃபில் பண்ணுறோம். இதே ஹாஃப் ஃபில் பண்ணோம்னா நம்ம இவ்வளோ பெரிய பேக்கே வாங்க தேவையில்லை. இதை விட சின்ன பேக் வாங்கினாலே போதுமானது தானே. ஸோ அதுக்காக தான் நான் சொல்கிறேன். அப்சைக்கிளிங் மெத்தடில் பண்ண இந்த ஸ்டாண்டில் நல்ல ஹெவியாக இருக்குங்க. நல்லா ஹெவியான இது பேக்ஸ் எல்லாமே வச்சுருக்கோம். ஆனால் என்ன ஒரே ஒரு சின்ன டிஸ்அட்வான்டேஜ்னால், இந்த பேக்கை ஆட்டுறப்ப ஸ்டாண்ட் வந்து கொஞ்சம் ஷேக் ஆகுது. வெயிட் லோடு ரொம்ப ஏற்ற முடியாது. கொஞ்சம் சின்ன பேக்ஸ் எல்லாம் வச்சுக்கலாம். நம்மளுடைய 12x12 பேக்கு இது கரெக்டாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதிகபட்சம் இந்த 15x15, 15x12 வரைக்கும் வைக்கலாம். 15x15மே எனக்கு தெரிஞ்சு ரொம்பவே லோடு அதிகம்தான். இப்போ நம்ம வந்து சாயிலில் வந்து மாய்ஸ்சர் கம்மியாக இருக்கும். இதோட மாய்ஸ்சர் லெவல் இன்க்ரீஸ் ஆகிறப்ப இந்த ஸ்டாண்ட் வந்து கொஞ்சம்
வெயிட்டை தாங்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான், இருந்தாலும் ட்ரை பண்ணலாம். எல்லாமே ஒரு ட்ரையல் அண்ட் எரர் தான். மாடி தோட்டத்தில் நிறைய ட்ரையல் அண்ட் எரர் பண்ணணும். அப்போ தான் வந்து நிறைய விஷயங்கள் லேர்ன் பண்ண முடியும். புதுசாக நிறைய விஷயங்கள் வந்து இனோவேட்டிவாக கொண்டு வரத்துக்கும் ட்ரையல் அண்ட் எரர் கண்டிப்பாக முக்கியம். இது போல் ஒரு ட்ரையல் அண்ட் எரரை கங்கா ஆர்கானிக் ஃபார்ம்ஸில் டீமில் இருக்க நிறைய பேர் வந்து பண்ணி தான் வந்து இப்போ ஒரு நல்ல ஒரு செட்டப்பை வந்து கொண்டு வந்திருக்கோம். க்ரீன் ஹவுஸ் ஆகட்டும், அதுவுமே நிறைய ட்ரையல் அண்ட் எரர் ஆகட்டும், நிறைய R&D ஆகட்டும் நம்ம பண்ணி இப்போ நம்ம பண்ணி கொடுத்துருக்க க்ரீன் ஹவுஸ் எல்லாமே வந்து ரொம்பவே ஒர்க்ஃபுல்லாக இருக்கும். கிட்டத்தட்ட நம்ம இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு 5 ஒர்க்கர்ஸ் வந்திருக்காங்க. நானும் சூப்பர்வைசர் எல்லாருமே வந்திருக்கோம். இதுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக சாரோட இன்ட்ரெஸ்ட்டுக்காக தான். ஏன்னா இவ்வளோ தூரம் மெனக்கிட்டு நம்ம இந்த ஸ்டாண்டெல்லாம் ரெடி பண்ணது வந்து யாருமே பண்ண முடியாது. கண்டிப்பாக வந்து சார் ஓகே சொன்னாங்கன்னா அவங்களையும் வந்து இன்டர்வியூ பண்ணி நான் வந்து வீடியோ கொடுக்குறேன். எம்டிஆர் இருந்த க்ரோ பேக்ஸும் சரி, கங்கா ஆர்கானிக் ஃபார்ம்ஸ்லேருந்து கொண்டு வந்த க்ரோ பேக்ஸ் எல்லாத்துலேயுமே கங்கா ஆர்கானிக் ஃபார்ம்ஸோட பாட்டிங் மிக்ஸை வந்து ஃபில் பண்ணிட்டோம். நல்லா காம்பேக்ட் பண்ணி ஃபில் பண்ணோம். அதுக்கப்புறம் ஏற்கனவே நிறைய செடிகள் வச்சுருந்தாங்க. அந்த செடிகள் ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே வந்து ரெட் சாயிலில் வச்சுருந்தாங்க. செம்மண்ணில் வச்சுருந்தாலும் ரொம்பவே இறுகி இருந்தது. அந்த செடிகள் எல்லாமே நல்லா வேர் விட்டு வளர்ந்துருந்ததால் அதை நாங்கள் எடுக்கலை. க்ரோ பேக்ஸில் பாதி அளவுக்கு தான் வந்து அந்த மண் ஃபில் பண்ணியிருந்தாங்க. மீதி பாதி வந்து எம்டியாக தான் இருந்தது. ஸோ நாங்கள் என்ன பண்ணோம்னா டாப் சாயிலுக்கு வந்து நம்மளுடைய பாட்டிங் சாயில் வந்து ரீஃபில் பண்ணோம். இது என்ன பண்ணோம்னா கொஞ்ச நாளில் மேலே இருக்க மண்புழுக்கள்லாம் வந்து கீழே இருக்க ரெட் சாயிலுக்கு போய் கீழே இருக்க எல்லா செம்மண்ணையுமே வந்து மேலே எடுத்துகிட்டு வந்து மேல் மண்ணையும் கீழ் மண்ணையும் வந்து மண்புழு வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுரும். இந்த ப்ராசஸ் ஆகிறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும். இருந்தாலுமே அந்த 2 சாயிலுமே வந்து மிக்ஸ் ஆகி ஒரு நல்ல வந்து ஒரு வளமான ஒரு மண்கலவை வந்து மண்புழுக்கள் நமக்காக ரெடி பண்ணி கொடுக்கும். இப்போ கார்டன் ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே வந்து க்ளீன் பண்ணி நீட் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணி ஒரு வீடியோக்கு ரெடியாக இருக்குது. இங்கிட்ட இருக்க பேக்ஸில் எல்லாமே வந்து ஸ்டாண்டு இல்லை. பழைய பைப்ஸ் வந்து வீடியோ ஸ்டார்டிங்கில் பார்த்துருப்பீங்க. ஸோ அதில் மறுபடியும் ஸ்டாண்ட் ரெடி பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அதுக்கு தேவையான ட்ரெயின் செல்ஸும் வாங்கி வச்சுருக்காங்க. ஸோ நம்மளுடைய வேலை பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக செஞ்சு முடிச்சிருக்கோம். மாடித்தோட்டத்தோட இன்ஸ்டாலேஷன் ஒர்க் பார்த்துருப்பீங்க. உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இதுபோல் நிறைய மாடித்தோட்ட இன்ஸ்டாலேஷன் ஒர்க் ஆகட்டும், ரெனோவேஷன் ஒர்க் ஆகட்டும், க்ரீன் ஹவுஸ் இன்ஸ்டாலேஷன் ஆகட்டும், மெயின்டெனன்ஸ் ஆகட்டும், இதுபோல் நிறைய கார்டனிங் சம்மந்தமான வீடியோஸ் எங்களுடைய கங்கா ஆர்கானிக் ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனலில் ரெகுலராக வந்துக்கிட்டே இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இதுபோல் பயனுள்ள தோட்டம் சம்மந்தமான வீடியோக்களுக்கு கங்கா ஆர்கானிக் ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. நன்றி.